அன்புமிக்க போக்குவரத்து கழக ஓய்வூதிய நண்பர்களே, சகோதரர்களே, தோழர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். ரேவா அமைப்பினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் சேதுராமன் எங்களது அமைப்பின் நிர்வாகிகளுடைய ஆலோசனையின் பேரில் இந்த காணொளியை பதிவிடுகிறேன். அருமை நண்பர்களே, தோழர்களே, நம்முடைய டிஏ உயர்வு வழக்கு பல்வேறு கட்டங்களை பல்வேறு ஆண்டுகளாக கடந்து இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. டிஏ உயர்வு பெற்றுவிட்டோம். டிஏ அரியர்ஸ் வழங்குவதற்குண்டான உத்தரவாக வெளியாக இருக்கின்றது. அது பெறுவது உறுதியாகிவிட்டது. இந்த நிலையில் பலரும் பல்வேறு கருத்துக்களை தங்களுக்கு சாதகமாக ஒருதலை பட்சமான கருத்துக்களை பதிவிட்டு, குறிப்பாக ரேவா அமைப்பை குறை சொல்லுவதைப் போல குறை சொல்லுகின்ற பல பதிவுகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதற்கு பதில் சொல்வது மட்டுமல்ல, அந்த பதிவிட்டு நண்பர்களை தெளிவுபடுத்துவதற்காகவும் நம்முடைய உறுப்பினர்கள் தெளிவு பெறுவதற்காகவும் இந்த சிறிய காணொளியை இப்போது பதிவிடுகின்றேன். நேற்றைய தினம் மயிலாடுதுறை பூபாலன் என்ற ஒரு நண்பர், ஒரு கோவை பேரவையினுடைய என்ன பதவியில் இருக்கிறார் என்று தெரியாது, அவர் ஒரு காணொளியை பதிவிட்டிருக்கின்றார். அதிலே பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த விஷயங்களெல்லாம் ஒருதலை பட்சமான உண்மைக்கு மாறான விஷயங்கள் என்பதை இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கிறது. குறிப்பாக டிஏ உயர்வு வழக்கில் ரேவா அமைப்பினுடைய பங்கு, ரேவா அமைப்பினுடைய வாதங்கள், ரேவா அமைப்பினுடைய நடவடிக்கைகள், இவைகளை முற்றாக புறக்கணிக்கின்றது போல தன்னுடைய பதிவிலே அவர் சொல்லியிருக்கின்றார். ஒருதலை பட்சமான கருத்துக்களை, செய்திகளை, குறிப்பாக குதிரையை வண்டியில் கட்டுகின்ற போது அதன் கண் பார்வை வேறெங்கும் தெரிந்து விடாமல் இருப்பதைப் போல ஒரு மறைப்பை கட்டுவார்கள். அதற்கு பேர் சேணம் என்று பெயர். அந்த குதிரையுடைய பார்வை அக்கம் பக்கம் சென்று விடக்கூடாது, அகன்று விடக்கூடாது என்பதற்காக நேராக ஒரு இதை மட்டும் பார்க்க வேண்டும் என்ற முறையில் அது செய்யப்படுகிறது. அதை போல தான் இருக்கிறது. கோவை பேரவை சேர்ந்த பல நண்பர்களும் பதிவிடுகின்றார்கள். அந்த ஒருதலை பட்சமான அவர்களுடைய கருத்து, அவர்கள் சொல்வதை மட்டும்தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்களே தவிர, நாம் சொல்லக்கூடிய எந்த விஷயங்களுக்கும் அவர்கள் பதில் சொல்வதே இல்லை. குறிப்பாக டிஏ உயர்வு வழக்கு நாம் சென்னையில் நடத்தினோம். மதுரையிலே கோவை அலுவலர் சங்கமும், கோவை பேரவை அல்ல, கோவை அலுவலர் சங்கமும் 62 தனிநபர்களும் நடத்திய வழக்கு. அதில் 2/3/2023 தேதியிட்ட தீர்ப்பில் நீதியரசர் தண்டபாணி அவர்கள் இந்த தீர்ப்பு 11:47க்கு மட்டும் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. நண்பர் பூபாலன் போன்றவர்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். பொதுவான தீர்ப்பு, 62 பேருக்குமான தீர்ப்பு. அதற்கு அரசு தரப்பில் இருந்து தாக்கல் செய்த அபிடவிட்டுகளிலே, பிரமாண பத்திரங்களிலே எந்த இடத்திலும் 11:47க்கு மட்டும் என்று எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை என்பதை உங்களிடம் இருக்கக்கூடிய ஆவணங்களை எடுத்து திரும்பி திரும்பி பாருங்கள். 11:47 என்ற எண் வந்திருக்கிறது. ஆனால் அதற்கு மட்டும் என்று எந்த இடத்திலும் இல்லை என்பதை அவரை போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக 2/3/2023 தேதியிட்ட நீதியரசர் தண்டபாணி அவருடைய அந்த உத்தரவு, அந்த உத்தரவுக்கான அந்த முதல் பக்கத்திலே அதிலே சம்பந்தப்பட்டிருக்கூடிய வழக்குகளை அனைத்தும் சொல்லுகிறார். அந்த 62 வழக்கு எண்களையும் சொல்லினால் இந்த வீடியோவில், காணொளியில் நேரம் போதாது. குறிப்பாக ஒரு சில வழக்குகளை மட்டும் சொல்லுகிறேன். 16/055/2022 மதுரையைச் சேர்ந்த சந்திரசேகர். 19/048/22 ஏ குமார் புதுக்கோட்டை. 19/049/2022 வெங்கட்ராமன் புதுக்கோட்டை. 19/490/22 எஸ் மனோகரன் மதுரை. 20/139/22
கே பாண்டியன் மதுரை. 16,290/22 எம் சுனார். 18,663/22 ஆர்.எஸ். சுந்தரராஜ். 16,417/22 எம் சங்கரலிங்கம். 16,016/22 கே பால்சாமி. 16,121/22 ஏ கண்ணன். 12,305 காளிதாஸ் சந்தை தஞ்சை. 43,40 கோவிந்தராஜுலு தஞ்சை. 26,61 உதுமன் மொஹிதீன் திருநெல்வேலி. 12,641 குணசேகரன் தஞ்சை. 16,323 ரங்காராவ் மதுரை. 11,847/22 முத்துசாமி மதுரை. 18,809/22 ஆர் மனோகரன். 16,121/22 பி மலைச்சாமி. இது குறிப்பிட்ட WP எண்கள் 2/3/2023 அந்த உத்தரவிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில எண்கள் மட்டும்தான். 62 பேருக்கும் பொதுவான ஒரு வழக்கிலே, ஒரு தீர்ப்பிலே முதலிலே உங்களது எண் வருகிறது, உங்களது பெயர் வருகிறது என்பதன் காரணமாக அந்த தீர்ப்பே உங்களது தீர்ப்பு என்று எப்படி நீங்கள் சொந்தம் கொண்டாட முடியும்? அந்த உத்தரவில் எந்த இடத்திலாவது இது 11:47க்கு மட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா, அல்லது அதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? தயவுசெய்து திரும்ப திரும்ப ஒருதலை பட்சமான செய்திகளை வெளியிடாதீர்கள். அதே போல் அவமதிப்பு வழக்கு, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மதுரையிலே 12 பேர் அந்த அவமதிப்பு வழக்கு இருக்கின்றார்கள். அதிலே 1471 கோவை அலுவலர் சங்கத்தினுடைய அவமதிப்பு வழக்கு 1471. அது மட்டுமல்ல, அந்த உத்தரவிலே அரசாங்கம் தாக்கல் செய்யக்கூடிய பிரமாண பத்திரத்திலே நீதிமன்ற நடவடிக்கைகளிலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய எண்கள் 1471, 1381/2024, 492 2024, 2060/2023, 539/2024, 2023, 1380, 2038, 1703, 1154, 2394, 2024, 1176, 2054. இதோடு கூடுதலாக 240/2025 ரேவாவுடைய சென்னை வழக்கு. இந்த 13 வழக்குகளுக்குமான விசாரணை, 13 வழக்குகளுக்குமான அவமதிப்பு வழக்குகளுக்கான பிரமாண பத்திரம் அரசாங்கம் தாக்கல் செய்தது. இந்த 13 பேருக்கும் பொதுவான உத்தரவு தீர்ப்பு தான் என்பதை மறைத்து தாங்கள் மட்டுமே என்ற ஒரு பொய்யான பிம்பத்தை மீண்டும் மீண்டும் கட்டமைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் திரும்பி கேட்பதெல்லாம் இந்த உத்தரவில் எங்காவது கோவை அலுவலர் சங்கத்திற்கு மட்டும் என்று ஏதாவது குறிப்பிடப்பட்டிருக்கிறதா? ஒன்று. 3 SLP உச்சநீதிமன்றம் வரை சென்றோம் என்று சொல்லுகிறார்கள். ஆம், உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு சென்றது. உச்சநீதிமன்றம் வழக்கு சென்றது. ஒரு வழக்கிலே தான் 1147 அது சம்பந்தப்பட்ட 2/3/2023 தேதியிட்ட தீர்ப்பு. 1147க்கு மட்டுமல்ல, 2/3/2023 தீர்ப்பின் மீது அது உச்சநீதிமன்றம் செல்கிறது 2024ஆம் ஆண்டிலே. அதிலே அரசு மனுதாரர் எதிர்த்தரப்பிலே 1471, 1147 அதோடு சம்பந்தப்பட்டக்கூடிய 2/3/2023 தீர்ப்பு, ஓய்வூதிய நம்பகம், இவர்களெல்லாம் எதிர்மனுதாரர்களாக அந்த SLPயில் இருந்தது. அங்கே என்ன விசாரணை நடந்தது? தயவு செஞ்சு வெளிப்படுத்துங்கள். மற்ற இதெல்லாம் மணிக்கணக்காக பேசுகிறீர்களே, உச்சநீதிமன்றத்திலே என்ன நடந்தது? இந்த வழக்கு ஆரம்ப கட்ட முதலில் எடுத்தவுடனே இந்த உத்தரவில், மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவில் இந்த நிலையில் இந்த நீதிமன்றம் தலையிட விரும்பவில்லை என்று தள்ளுபடி செய்யப்பட்டது. அதில் எங்காவது அந்த விசாரணையில் எங்காவது நீங்கள் DA அரியர் கேட்டீர்களா? DA உயர்வு கேட்டீர்களா? உச்சநீதிமன்றம் DA கொடுக்க சொன்னதா? DA உயர்வு கொடுக்க சொன்னதா என்பதை நீங்கள் தான் தெளிவுபடுத்த வேண்டும். ஏன்னா நீதிமன்ற ஆவணங்களில் அப்படிப்பட்ட எந்த ஒரு செய்தியும் இல்லை. நீதிமன்ற ஆவணங்களில் அப்படிப்பட்ட செய்திகளும் இல்லை. வாய் வார்த்தைகளாக கூறுவது ஆவணமாகாது. வாய் வார்த்தைகளாக என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம்.
அதற்குண்டான தகுந்த ஆவணங்களை வெளியிட வேண்டும். அடுத்து இன்னொரு எஸ்எல்பி, போக்குவரத்து ஓய்வூதிய நம்பகம், தமிழக அரசினுடைய போக்குவரத்து செயலாளர் எதிர்மனுதாரராக ஒரு எஸ்எல்பி. அந்த எஸ்எல்பியும் அறிமுக நிலையை தள்ளுபடி செய்யப்படுகிறது. அடுத்து கியூரேட்டிவ் பெட்டிஷன். கியூரேட்டிவ் பெட்டிஷன் நீங்களாக போனீர்கள். அரசாங்கம் 2/3/2023 தேதியிட்ட அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்த முடியாது என்று அரசாங்கம் சென்றது. தமிழ்நாடு அரசாங்கம் போக்குவரத்து ஓய்வூதிய நம்பகம் சென்றது. அதிலே எந்த இடத்திலாவது டிஏ சம்பந்தமாக நீங்கள் வாதம் செய்ததாகவோ, அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதாகவோ, உச்சநீதிமன்றம் உடனே வழங்க வேண்டும் என்று சொன்னதாகவோ எந்த நீதிமன்ற குறிப்பும் இல்லை என்பதை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். எதை சொன்னாலும் வாய்வழி செய்திகளை, வாய்மொழி செய்திகளை பரப்ப வேண்டாம். ஆவணங்கள் இருந்தால், உரிய ஆவணங்கள் இருந்தால், ஆதாரங்கள் இருந்தால் தயவு செய்து அதை வெளியிடுங்கள். அப்பாவி தொழிலாளிகளை மீண்டும் மீண்டும் ஏமாற்றீர்கள். பலரும் பாடுபட்டு பலருக்கும் பொதுவான ஒரு தீர்ப்பை தனக்கு மட்டும் சொந்தம் என்று சொல்லுவது எந்த விதத்திலும் நியாயமல்ல என்பதை பூபாலன் போன்ற நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஒன்று சொல்லுகிறார், ரேவா வழக்கு 2 வழக்கு தோற்றுவிட்டது. ஆம், நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், மறைக்கவில்லை, ஒத்துக்கொள்கிறோம். 1, SA 98 எல்பிஏ வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே முடிவு செய்யப்பட்டது. தோற்றுவிட்டதுன்னு சொல்ல முடியாது, அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதிலே இப்போது 11:47 வெற்றி பெற்றவுடன் குதி என்று குதிக்கிறீர்களே, அந்த எல்பிஏ 1-2 கோவை அலுவலர் சங்கம், கோவை பேரவை அதிலே இணைந்தீர்களா இல்லையா? தெளிவுபடுத்தும். உங்களுடைய தலைவர்களை, உங்களது சட்ட வல்லுநருடன் கேளுங்கள். எல்பிஏ வழக்கிலே கோவை அலுவலர் சங்கம் அந்த வழக்கிலே இணைந்ததா இல்லையா? உங்கள் சார்பாக கடந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியினுடைய அரசு தலைமை வழக்கறிஞர், இன்றைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயணன் அவர்கள் ஆஜரானாரா இல்லையா? நீங்களும் ஆஜரான அந்த வழக்கு, நாங்களும் ஆஜரான அந்த வழக்கு தோற்றுவிட்டது. தோற்றுவிட்டவுடன் அது தள்ளுபடி செய்யப்பட்டவுடன் பழியை ரேவா மீது போடுகிறீர்கள். வெற்றி பெற்ற வழக்குக்கு நீங்கள் சொந்தம் கொண்டாடுகிறீர்கள். இது எப்படி சரியாக இருக்கும் நண்பரே? இரண்டையும் சமமாக பார்க்க வேண்டும் என்றவா? தோல்வி என்றால் தோல்வியும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாமே வெற்றி வரும் என்று சொல்ல முடியாது, தோல்வியும் வரும். அந்த தோல்வியில் இருந்து அடுத்த கட்டம் என்ன என்பதுதான் பார்க்க வேண்டுமே தவிர தோற்றுவிட்டது என்று சொல்கிறீர்கள். ERPF வழக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ரொம்ப ஆதங்கப்படுறீங்க. அதை உங்கள் சட்டப்புலி சிங்காரங்கிட்ட கேளுங்க. ERPF வழக்கில், ரேவாவுடைய வழக்கில் நீங்கள் இணைஞ்சிங்கல்ல, நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்கல்ல, 2 வாய்தாவில் கலந்துக்கிட்டீங்கல்ல, என்னாச்சுன்னு அவரை கேளுங்க. அதையெல்லாம் விட்டு போட்டு நீங்களே எல்லாத்துக்கும் வருவீங்க, எல்லாத்துலேயும் செய்வீங்க, ஆனால் கேள்வி கேட்குறது மட்டும் எங்களை கேட்பீங்க என்று சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? அப்பாவி போக்குவரத்து தொழிலாளி, பணியில் இருக்கும்போது தான் ஏமாற்றினீர்கள், பணியில் இருக்கும்போது தான் வஞ்சித்தீர்கள். ஓய்வு பெற்ற பிறகும் அவர்களை ஒழுங்காக இருக்க விட மாட்டேன் என்று இப்படி ஏமாற்றுகின்ற வேலையை, ஒருதலை பட்சமான வேலை சரியா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்புறம் இன்னும் பலதெல்லாம் சொல்கிறாங்க. ஒப்பந்த பலன் வழக்கு மதுரையில் தள்ளுபடி ஆயிடுச்சு. ஆமாம், தள்ளுபடி ஆயிடுச்சு. அது தள்ளுபடியானது காரணமே இன்றைக்கி உங்கள் பேரவையில் இருக்கக்கூடிய 30 சங்கத்தில் ஒரு சங்கம், கோவை பேரவையோடு இணைந்திருக்கக்கூடிய 30 இணைப்பு சங்கங்களில் ஒரு சங்கம், திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு சங்கம், அதனுடைய நிர்வாகிகள் மருதமுத்து, சிவப்பிரகாசம் என்பவர்கள், அவர்கள் போட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதையே சுட்டிக்காட்டி ரேவா வழக்கையும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இதை ஏன் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு சாதகமானதாக மட்டும் மணிக்கணக்காக பேசுவீங்க, உங்களுக்கு பாதகமாக இருந்தால் அதை கண்டுக்காம விட்டுருவீங்களா? ஏன் தள்ளுபடி செய்யப்பட்டது அது சொல்லுங்கள். ரேவா வழக்கு மதுரையில் தள்ளுபடி செய்யப்பட்டது. ரேவா மட்டுமல்ல, TTSFும் இருக்கிறது. 2 பேரும் இன்றைக்கு ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்கிறார்கள். விசாரணைக்கு வர இருக்குது. நீங்கள் என்ன பண்ணீங்க சொல்லுங்கள். நாங்கள் அத்தனை வழக்கு, நீங்கள் எத்தனை வழக்கு போட்டீங்க, எத்தனை வழக்கு போட்டிருக்கீங்க? மிஞ்சி போய் இப்போ தானே போட்டிருக்கிறீங்க. இதற்கு முன்பாக நீங்கள் போட்ட வழக்குகள் இன்னும் கூட நம்முடைய கோவை பேரவையுடைய சட்ட ஆலோசகர் கூட சொல்கிறாரு,
எல்லா ப்ரேயரில் உங்கள் ப்ரேயர் என்ன, அந்த ப்ரேயர் என்ன, இந்த ப்ரேயர் என்ன கேட்குறாரு. நாங்கள் திருப்பி கேட்குறோம், 11:47 உங்கள் ப்ரேயர் என்ன சொல்லுங்கள். 11:47 சம்மந்தமான 2/3/23 தேதியிட்ட நீதியரசர் தண்டபாணியுடைய உத்தரவு என்ன? அந்த உத்தரவில் நீங்கள் எங்கேயாவது டிஏ அரியர் கேட்டிருக்கீங்களா? உங்கள் ப்ரேயரில் டிஏ அரியர் கேட்டிருக்கிறீங்களா? கேட்டிருந்தால் அந்த நீதிமன்ற ஆவணத்தை கொஞ்சம் காட்டுங்க. நீதியரசர் தண்டபாணியினுடைய 2/3/2023 தேதியிட்ட தீர்ப்பில் டிஏ அரியர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரா? இருந்தால் காட்டுங்க. எங்களுக்கு தெரியல. நாங்கள் தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் நீதிமன்ற ஆவணங்களை எடுத்து பார்க்குறோம். அதில் எந்த இடத்துலையும் அது இல்லை. அரசு இதை சரியாக சொல்லியது, பயன்படுத்தியது. 11:47 ப்ரேயரிலும் இல்லை, 2/3/2023 தேதியிட்ட உத்தரவிலும் இல்லை. பென்ஷன் ஏரியஸ் தர சொல்லி எப்படி தருவது என்று அரசு மறுத்த போதுதான் ரேவாவுடைய வழக்கு தான் அங்கே முன்னுக்கு வந்தது. 1750 ரேவா வழக்கினுடைய ப்ரேயரிலே டிஏ அரியர் கேட்டிருக்கிறோம், ஆவணங்கள் தயாராக இருக்கிறது, நோட்டீஸை வேணால் அடித்து தர்றோம் பாருங்கள். சத்யநாராயண பிரசாத்துடைய தீர்ப்பு 2/8/2023 தீர்ப்பு. அந்த தீர்ப்பில் டிஆர்எஸ் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உங்கள் வழக்கில் நீங்கள் கேட்காத ஒன்றை, சொல்லாத ஒன்றை சொந்தம் கொண்டாடுறீங்களே, இது எப்படி நண்பரே நியாயமாக இருக்கும்? எங்கள் ப்ரேயரில் இருக்குது, எங்கள் உத்தரவில் இருக்குது, நாங்கள் சொன்னால் நியாயம். ஆனால் நாங்கள் இப்போவும் இது ரேவாவுடைய மட்டும் சாதனை என்று சொல்லலை. பலரும் பல விதத்தில் முயற்சி செய்திருக்கிறோம், பலரும் நீதிமன்றத்திலே வாதாடி இருக்கிறோம், பலரும் அவரவர்களால் முடிந்த அளவு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்திருக்கிறார்கள். அதை பெருந்தன்மையோடு ஒத்துக்கொள்ள வேண்டும். தான் என்ற அகங்காரம் என்றைக்கும் ஆகாது. அதை தயவு செய்து நீங்கள் குறைச்சிக்குங்க. அப்புறம் இப்போ புதுசாக வழக்கு மதுரையில் போட்டிருக்கிறாங்க. ஒப்பந்த உயர்வுகளை எல்லாம் ஓய்வூர்களுக்கு தரணும்னு போட்டிருக்கிறோம். அதில் சீக்கிரம் வெற்றி பெறும்னு சொல்கிறீங்க. வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள். எங்களது வழக்கும் இருக்குது, நாங்களும் நடத்துகிறோம். எந்த வழக்கும் ஜெயிக்குதுன்னு பார்ப்போம். வழக்குகள் நடக்கட்டும். 2 வழக்கு நீங்கள் யார் வேணாலும் வழக்கு போடலாம். தொழிலாளி பிரச்சனைக்காக குரல் கொடுப்பதற்கு, வழக்கு போடுவதற்கு யாருக்கும் தடை இல்லை. யார் வேணாலும் வழக்கு போடலாம், வழக்கு நடத்தலாம், ஜெயிக்கலாம், பலன்களை பெற்றுத்தரலாம். ஆனால் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ சொல்கிறீங்க 1/1/2016 பின்னாடி அமலுக்கு வந்த 7வது ஊதிய குழு உயர்வு, 1/9/2016 பிறகு வந்த 14வது ஊதிய ஒப்பந்த உயர்வு, இதை அந்த தேதிக்கு முன்பாக ஓய்வு பெற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறீர்கள். நியாயம், இது கரெக்ட். இந்த ப்ரேயர் என்பது கரெக்ட். நாங்கள் கேட்குறோம், இந்த உணர்வு 2014 6வது ஊதியக்குழு உயர்வு வேண்டும் என்று கேட்டு நீங்கள் உச்சநீதிமன்றம் வரை சென்றீர்களே, உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்றீங்களே, அன்னைக்கு அதுக்கு முன்னாடி இருந்த 2013 ஒப்பந்தம், 2010 ஒப்பந்தம், 2007 ஒப்பந்தம், அதையெல்லாம் தொழிலாளிக்கு தர வேண்டும் என்று கேட்கணும் உங்களுக்கு ஏன் தோணலை? ஏன்னா அன்னைக்கு நீங்கள் வேறு மாதிரி, இன்னைக்கு நீங்கள் வேறு மாதிரி. ஆகவே இப்படிப்பட்ட சந்தர்ப்பவாதம் மட்டுமல்ல, நேரத்திற்கு தகுந்தாற்போல் பேசுவதற்கு ரேவா தயாராக இல்லை. அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி நாங்கள் யாரையும் பிரித்து பார்க்கல, அதிகாரி தொழிலாளின்னு பிரித்து பார்க்கல. எங்கள் சங்கத்திலேயும் அதிகாரிகள் இருக்கிறாங்க, ரேவா அமைப்பில் அதிகாரி இருக்கிறாங்க. நாங்கள் யாரையும் பிரித்து பார்க்கல. நாங்கள் அதிகாரிகள்னு சொல்லுவது யாரெல்லாம் இன்றைக்கு நாம் அனுபவிக்கக்கூடிய கொடுமைகளுக்கு காரணமாக இருந்தார்களோ அந்த அதிகாரிகளை தான் நாம் சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பெருசாக பேசுகிறீங்க. நாங்கள் போட்ட வழக்கில் தான் 142 ஜியோவே வந்தது. ஆமாம், 27,438 ஒரு வழக்கு போட்டீங்க. அந்த வழக்கை விசாரணை இருக்கும்போதே அரசாங்கம் ஒரு கமிட்டி போடுது, எப்படி இந்த ஊதிய குழு உயர்வையும் பே கமிஷன் இது சம்பள ஒப்புதல் கொடுப்பது என்று ஆய்வு செய்வதற்காக அரசாணை 32/12/2019 ஒரு கமிட்டி போடுறாங்க. அந்த கமிட்டியில் 9 பேர் இருக்கிறாங்க. அந்த கமிட்டியினுடைய ஆய்வு செய்யக்கூடிய வரையறை என்பது 119 சதத்தில் இருக்கக்கூடிய டிஏ அரியரை 139 சதம் வரை உயர்த்துவதற்குண்டான ஆய்வுகளை செய்யணும் அப்படின்ட்டு அந்த நிபுணர் குழுவுக்கு பணி நிர்ணயிக்கப்படுகிறது. அதில் யார் இருக்கிறாங்க? டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்துறை செயலாளர்,
போக்குவரத்து கழக ஓய்வூதிய நம்பக நிர்வாகி ட்ரஸ்டி, டெப்டி டைரக்டர் ஃபைனான்ஸ் துறையினுடைய டெப்டி டைரக்டர், ஸ்பெஷல் ஆஃபீஸர் சேர்மேன் செல், போக்குவரத்துறை தலைவர் அலுவலகத்தினுடைய ஸ்பெஷல் ஆஃபீஸர், எம்டிசியினுடைய நிர்வாக இயக்குனர், எஸ்சிடிசியினுடைய நிர்வாக இயக்குனர், கோயமுத்தூருடைய தலைமை கணக்கு அலுவலர், கும்பகோணத்துடைய தலைமை கணக்கு அலுவலர், டிடிஎஃப்சியினுடைய ஜேஎம்டி. இவங்க தான் அந்த 9 பேர் கமிட்டி. இவங்க தான் டிஏ உயர்வு என்பதை பிரீஸ் செஞ்சாங்க. 142 உத்தரவு பிறப்பிப்பதற்கு காரணமான அறிக்கையை கொடுத்த இந்த 9 பேர். இந்த 9 பேரில் அரசு அதிகாரிகளை விட்டுருங்க, அவங்க அரசாங்கத்துடைய அதிகாரிகளாக இருப்பாங்க. மீதியில் இந்த எம்டி, சிஎஃப்ஓ இவங்கெல்லாம் யார்? இப்படிப்பட்ட அதிகாரிகளைத்தான் நாங்கள் சொல்கிறோம். எந்த அதிகாரிகள் தாங்கள் பதவியில் இருக்கின்ற போது, பணியில் இருக்கின்ற போது தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி தொழிலாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளை, நன்மைகளை, உரிமைகளை மறுத்தார்களோ அல்லது தடுத்தார்களோ அவர்களை சொல்லும்போது உங்களுக்கே கோபம் வருது. நாங்கள் பிரித்து பார்க்கல, அதிகாரி தொழிலாளின்னு பிரித்து பார்க்கல. தவறு செய்த, அதற்கு காரணமாக இருந்த அதிகாரிகளை நாம் சொல்கிறோம், கண்டிப்பாக சொல்கிறோம், இனியும் சொல்லுவோம், சொல்லிக்கிட்டே இருப்போம். தப்பு செஞ்சவங்களை அடையாளம் காட்ட வேண்டியது ஒரு தொழிற்சங்கத்திற்கு பொறுப்பு. தொழிலாளிகளுக்கு அடையாளம் காட்டணும் என்ற அடிப்படையில் தான் அது இருக்கிறதே தவிர நீங்கள் சொல்வதைப் போல காழ்ப்புணர்ச்சியாலோ பிரித்து பார்ப்பதாலோ அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், ஒருதலை பட்சமான செய்திகளை பரப்பாதீர்கள், உண்மையான செய்திகளை சொல்லுங்கள், உண்மையான செய்திகளை சொல்லுங்கள். திரும்ப திரும்ப தாங்கள் தான் என்று சொல்லாதீர்கள். 1147 வழக்கு, அது உங்களுடைய வழக்கு நம்பர், அதோடு இருக்கக்கூடிய 52 பேருடைய வழக்கு எண்களையும் சேர்த்து சொன்னால் அது பெருந்தன்மை. நீங்கள் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்போ நாங்கள் சொல்கிறோம்ல, இந்த வழக்கில் இவர்களெல்லாம் இருந்தார்கள், இணைந்தார்கள்னு சொல்கிறோம்ல, நீங்கள் சொல்லுங்கள், சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவமதிப்பு வழக்கு 12 பேர் வழக்கு, மதுரையில் இப்போ அரியர் வழக்கு முடிவுக்கு வந்திருக்குல்ல, 12 பேர் வழக்கு, அதில் 1471 ஒன்று ஒரு வழக்கு தான், அது 1471. அதில் இருக்கக்கூடிய மீதி 11 வழக்குகள் யாரோடது? அதையெல்லாம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்போ அந்த தீர்ப்பு என்ன 1471க்கு மட்டும்தான் என்று நீதியரசர் சொல்லி இருக்கிறாரா? அல்லது இவர்கள் இந்த வழக்குக்கு மட்டும்தான் பொருந்தும் என்று அரசாங்கம் சொல்லி இருக்கிறதா? இது எதுவுமே இல்லாமல் ஒருதலை பட்சமான செய்திகளை, தொழிலாளிகளை குழப்பக்கூடிய, நீங்கள் செஞ்சதை சொல்லுங்கள், நாங்கள் வேண்டான்னு சொல்லலை. நீங்கள் நிறையா வீடியோ போடுறீங்க, நிறையா பேசுகிறீங்க, நிறையா வாட்ஸ்அப் போடுறீங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது, நீங்கள் செய்ததை சொல்லுங்கள். நாங்கள் தவறு செய்தால் சுட்டி காட்டுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம். ஆனால் அதற்காக அபாண்டமாக பழி சொல்வதை, குறை சொல்வதை ஏற்க முடியாது. நிச்சயமாக போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற தொழிலாளிகள் நிச்சயமாக அதுக்கெல்லாம் இரையாக மாட்டாங்க. 98 இருந்து கிட்டத்தட்ட இந்த 26 வருஷமாக, 98 இருந்து கிட்டத்தட்ட இந்த 36 வருடங்களாக ஓய்வு பெற்ற தொழிலாளி ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். என்னையும் பார்க்கின்றார்கள், உங்களையும் பார்க்கிறார்கள், எங்கள் அமைப்பையும் உங்கள் அமைப்பும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு தெரியும், அந்த ஓய்வூதியர்களுக்கு தெரியும் யார், என்ன, எப்படி இருந்தாங்க, என்ன செஞ்சாங்க, இன்றைக்கி என்ன செய்கிறாங்கிறதெல்லாம் தெரியும். இதையெல்லாம் நீங்களும் நானும் சொல்லித்தான் தெரியுங்கிறது இல்லை. ஓய்வு பெற்ற தொழிலாளிகள் தெளிவாக இருக்கின்றார்கள், விழிப்புடன் இருக்கின்றார்கள். அவர்களை குழப்புகின்ற வேலையை மட்டும் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் இப்படிப்பட்ட காணொலியில் நீங்கள் வந்தால் நீங்கள் நிச்சயமாக செய்வீங்க. அதற்கு பதில் கொடுப்பதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். ரேவாம்பின் சார்பில் உரிய பதிலை ஆதாரத்தோடு சொல்லுவோம். உங்களைப் போல ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளில் ஆதாரத்தோடு தருவோம். இப்போ செட்டில்மெண்ட் வழக்கெல்லாம் சொன்னீங்க, 278/2023 செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி விசாரணைக்கு வருது, சந்தோஷம். இன்னும் பல வழக்குகள் போட்டிருக்கிறீங்க, 350/2025 எல்லாம் போட்டிருக்கிறீங்க. இதெல்லாம் போட்டு விசாரணை இருக்குது. 18/706/2025 ஒரு வழக்கு போட்டிங்களே, அந்த வழக்கில் தீர்ப்பு வந்து 1 வருஷமாச்சு. அது இந்த பென்ஷன் ரிவிஷன் சம்மந்தமான வழக்கு தானே. அந்த வழக்கு மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நீங்கள் போட்ட வழக்கு நீங்கள் தான் ஜெயிச்சிங்க, ஏன் மேல் நடவடிக்கை போகலை? எப்படின்னு நான் கேட்கலாமில்ல, நாங்கள் கேட்போமில்ல. நாங்கள் கேட்கல. எந்த வழக்கை எந்த நேரத்தில் என்ன செய்வது என்பது அந்தந்த அமைப்புடைய உரிமை, அதில் நாங்கள் தலையிட விரும்பலை.
ஆனால் நீங்கள் எங்களை கேள்வி கேட்கும்போது நாங்கள் திரும்பி உங்களை கேட்குறோம், என்ன செஞ்சீங்கன்னு கேட்டால் நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும். தொழிலாளிக்கு தெளிவுபடுத்தணும். ஆகவே தேவையற்ற விமர்சனங்களை, தேவையற்ற பழிகளை சொல்லாமல் நீங்கள் செய்த சாதனைகளை சொல்லுங்கள். உங்கள் சாதனைகளை சொல்லுங்கள். நாங்கள் செஞ்சது நாங்கள் சொல்கிறோம். தொழிலாளி முடிவு பெற்றோம். ஓய்வு பெற்ற தொழிலாளி முடிவு பண்ணட்டும். யார் சொல்கிறது சரி, யார் சொல்கிறது தவறு என்று அவர்கள் முடிவு பண்ணுவார்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.